96ல் நீங்கள் தலைவர் பேசிய பேச்சுலாம் நீங்கள் கேட்டீங்கன்னா இப்போ நம்ம அதில் பேசுகிறதுல சும்மா ஒரு 10 விழுக்காடு தான் பேசுகிறோம். அவ்வளோ ஃபயராக பேசுவார். அதை ஒன்று கூட ஞாபகப்படுத்துறீங்களே, இது பண்ணிடுவீங்க. அது வந்து நான் யாருக்குமே தெரியாது. அரக்கோணம் பேச்சுன்னு ஒன்று இருக்குது, ரொம்ப ஃபேமஸான பேச்சு. அது என்னமா சொல்லுவார், சேரிக்குள்ளே வந்து யாராவது அந்த பெண்களை வந்து மானவங்கப்படுத்த வேண்டும் என்று வந்தால் அவன் ஒரு கையோடு வந்தால் செல்லும் பொழுது, 2 கையோடு வந்தால் வெளியே போகும்போது ஒரு கையோடு செல்ல வேண்டும். அந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க. அர்த்தம் புரியும் நினைக்கிறேன். சரளை கற்களை அங்கே வந்து சேர்த்து வைத்திருங்கள், மிளகாப்பொடியை பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக வைத்திருங்கள், அந்த மிளகாப்பொடியை ஆயுதமாக பயன்படுத்துங்கள் அப்படின்னா அவர் ஓப்பனாக பேசியிருப்பார். இது சின்ன எக்ஸாம்பிள். அப்போ அந்த அளவுக்குலாம் இல்லை. நம்ம வந்து தலைவர்ன்ற பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கிறோம், அந்த கருத்தை சொல்கிறோம். இருந்தாலும் அந்த தம்பிக்கு வந்து எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வந்து நீ சொன்ன உண்மை, அது வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு, எல்லாரும் எடுத்து போகிறாங்க. அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். நீங்கள் 2வது கேள்வி கேட்டீங்களே, அவர் வந்து தலைவர் சொல்கிறாரு உடனடியாக கட்சியில் சேர்த்துக் கொள்ளுங்கன்னு. உண்மையிலே அவருக்கும் எனது நன்றியை இந்த நேரத்தில் நான்